Good morning, all students. Today we are going to study about origin and evolution of life. Origin அப்படின்னு சொன்னால் தோற்றம் அப்படின்னு அர்த்தம். எவல்யூஷன் அப்படின்னா படிப்படியான பரிணாம வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். சரியா? இதில் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் ஆன் எர்த் அண்ட் த அதர் இஸ் மெக்கானிசம் இன்க்ளூடட் இன் த கிராஜுவல் சேஞ்சஸ் அண்ட் அடாப்டேஷன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் த்ரூ டைம். அந்த டைம் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக, குறிப்பிட்ட வருடங்களுக்கு உள்ளாக இந்த ஸ்பீஷியஸில் ஏற்படுகின்ற அந்த படிப்படியான முன்னேற்றங்கள், மாறுபாடுகள், மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் சேஞ்சஸ், சரியா, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிகழ்வு தான் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் எர்த். எர்த் எப்படி சார் உண்டாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தேரி சொல்லுவாங்க, அதுக்கு பிக் பேங் தேரி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இந்த எர்த்து நடைபெற்றதுக்கான ஒரு எவிடன்ஸாக நாம் யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? தி யூனிவர்ஸ் ஹேட் அன் எக்ஸ்ப்ளோசிவ் beginning and originated 15 billion years ago. The universe composed of அதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அந்த சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மூலமாக இந்த யூனிவர்ஸ் உண்டாச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்புறம் என்ன சார் அப்புறம் அப்படின்னா, அந்த கிளவுடியஸ் ஆஃப் கேஸஸ், அதாவது வாயுக்களின் ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் மாதிரியான ஒரு அமைப்பு தான் இந்த யூனிவர்ஸை உருவாக்குச்சு அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? எர்த் வாஸ் supposed to have been formed about 4.5 billion years back. எர்த் எப்போ உண்டாச்சு அப்படின்னா 4 பில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி. இதில் எர்த்தில் லைஃப் எப்போ சார் உண்டாச்சு அப்படின்னா 500 மில்லியன் இயர்ஸ் அகோ. சரியா? 500 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் உயிரினங்கள் தோன்றின. அடுத்தது தேரிஸ் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப். இதில் நிறைய தேரிஸ் சொல்லுவோம் ஆரிஜின் ஆஃப் லைஃப்க்கு. ஃபஸ்ட்டு ஸ்பெஷல் கிரியேஷன் அப்படின்னா, இந்த லைஃப் உண்டாக்கம் நடைபெற்றது ஒரு டிவைன் கிரியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த சாமியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் கடவுளால் இந்த பூமி படைக்கப்பட்டது, கடவுளால் தான் இந்த பூமியில் உயிரினங்கள் படைக்கப்பட்டன அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு ஸ்பான்டினியஸ் ஜெனரேஷன். இதில் ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஏ பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிருள்ள அனிமல்ஸும் ஆர்கானிசமும் உண்டாகின அப்படின்னு இந்த தேரி சொல்லுது. சரியா? இதில் ஃபிஷ்ஷஸ் எதில் இருந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, மட்டு, அதாவது சேரிலிருந்து இந்த மீன்கள் உண்டானன, அதாவது உண்டாகின அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃப்ராக் எதுலேருந்து உண்டாச்சு அப்படின்னா, மாய்ஸ்ட் சாயில், ஈரத்தன்மை வாய்ந்த மண்ணில் இந்த தவளைகள் தோன்றின அப்படின்னு சொல்கிறாங்க. இன்செக்ட் ஃப்ரம் டிகாயிங் மேட்டர், அந்த பூச்சிகள் எங்கேருந்து அதாவது உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருட்களின் மீது இந்த பூச்சிகள் உருவாகின அப்படின்னு இந்த தேரி சொல்லுது. சரியா? நெக்ஸ்ட் தேரி பயோஜெனிசிஸ். இந்த பயோஜெனிசிஸை யார் முதல்ல சொன்னாங்க அப்படின்னா, லூயி பாஸ்டியர் தான் சொன்னார் 1862. சரியா? இந்த பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறது, ஒரு உயிருள்ள ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு உயிர் உண்டாச்சு அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பயோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்கிறது. லைஃப் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப், முன்னாடியே இருந்த ஒரு உயிரினம் மூலமாக, அதாவது இந்த உயிரினங்கள் உண்டாக்கப்பட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஃப்ளாஸ்க் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அவர் நிரூபிக்கிறார். சரியா? இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெரிலைஸ்டு ஃப்ளாஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஒரு ஃப்ளாஸ்க்கை காற்று உள்ளே போக முடியாமல் பூட்டி வச்சு என்ன பண்ணுறாரு, அதில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் மொத்தத்தை சூடு பண்ணி கொண்டுடுறாரு. சரியா? இதில் பார்த்தோம், அப்படியே டைட்டாக மூடி வச்சு கொஞ்ச நாள் கழித்து திறந்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த விதமான உயிரினங்களும் காணப்படுவது இல்லை. அடுத்தது another flask kept open to air. அதாவது இன்னொரு ஃப்ளாஸ்க்கை என்ன பண்ணுறாங்க, ஓப்பன் ஏரில் அப்படியே வச்சிடுறாங்க. அதில் பார்த்தோம் அப்படின்னா சம் ஆர்கானிசம்
காணப்படுகிறது. எப்பொழுதானா அந்த ஹீட் கில்டு ஈஸ்ட் இருக்கு இல்லையா, கொல்லப்பட்ட ஈஸ்ட் செல்களிலிருந்து புது உயிரினங்கள் வந்து தோன்றின. அடுத்தது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின். எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின். லைஃப் கம் ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ். அந்த லைஃப் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா அவுட்டர் ஸ்பேஸ்லேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் ஸ்டேட்ஸ் தட் யூனிட்ஸ் ஆஃப் லைஃப் கால்டு ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பான்ஸ்பெர்மியா அப்படின்னு பேர் அதுக்கு. வேர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு டிஃப்ரெண்ட் பிளானட்ஸ் இன்க்ளூடிங் எர்த். திஸ் இஸ் ஸ்டில் அன் ஐடியா ஆஃப் சம் ஆஸ்ட்ரோனாம்ஸ். ஆஸ்ட்ரோனாம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் அப்படின்னா ஸ்பேஸ்லேருந்து உயிரினங்கள் வந்து இந்த எர்த்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்ற ஆஸ்ட்ரோனாம்ஸ் வந்து யூகித்தனர். அஞ்சாவது கெமிக்கல் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். கெமிக்கல்ஸ்லேருந்து உயிரினங்கள் வந்து தோன்றின அப்படின்னு ஒரு சில சயின்டிஸ்ட்லாம் வந்து சொல்கிறாங்க. யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒபாரின் 1922, ஹால்டன் 1929. லைஃப் arises by a series of sequential chemical reaction. லைஃப் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக உருவாச்சு. சரியா? தி ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் could have come from pre-existing non-living inorganic molecules which give rise to formation of diverse organic molecules which are transformed into colloid system of product. அதாவது கொலாய்டு சிஸ்டம் டு ப்ரொடியூஸ் லைஃப். ஒரு கொலாய்டு சிஸ்டம் வந்து இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால உண்டாக்கப்பட்டு உயிரினங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இது யூனிவர்சலி அக்செப்டட் ஒரு தேரி, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேரி, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக உயிரினங்கள் தோன்றின என்று கூறுவது. நெக்ஸ்ட்டு எவிடன்ஸ் ஆஃப் எவல்யூஷன். எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. மார்ஃபாலஜிக்கலாகவும் அனாட்டமிக்கலாகவும் நமக்கு கிடைத்துள்ள அந்த ஃபாசில்னு சொல்லுவாங்க, புதைப்படிமங்கள் அப்படின்னு. அதுலேருந்து நமக்கு எவிடன்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? எதுலேருந்து எந்த அனிமல் ஆரிஜினேட் ஆகிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ். ஒரே மாதிரியாக காணப்படக்கூடிய உறுப்புகள் தான் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ஸ்ட்ரக்சர், அந்த ஆர்கன் வந்து ஒரே மாதிரியான அமைப்பு கொண்டவையாக காணப்படுகின்றன. தி ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் ஆர் தோஸ் which have inherited from common ancestor with similar developmental pattern in embryos. அடுத்தது தி ஃபோர் limbs of mammals, a human hand, அப்புறம் a front leg of a cat, flipper of a whale and a bat's wing. இது எல்லாமே வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் போன் ஆர் சிமிலர். இது எல்லாமே போன்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா சிமிலராக வந்து காணப்படும். அடுத்து இந்த ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 4 limbs of vertebrates showing homologous structure. 4 limbs of vertebrates showing homologous structure. 4 limbs அப்படின்னா முன்னங்கைகள் கால்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? 4 limbs அப்படின்னா முன்னங்கால்கள் முன்னங்கைகள் அப்படின்னு அர்த்தம். இதில் ஃபஸ்ட்டு ஹியூமனுக்கு இருக்குது, அப்புறம் கேட்டுக்கு இருக்குது, தேர்டு வேலு, ஃபோர்த்துக்கு வந்து பேட்டு. சரியா? இங்கே இந்த பக்கம் வந்து பாருங்கள், ஹியூமன், கேட், வேல், அப்புறம் பேட். இது எல்லாத்துக்கும் 4 limbs. இது முன்னங்கைகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் வந்து 4 limbs அப்படின்னு சொல்கிறோம். இதில் மேக்ஸிமம் ஹீமரஸ் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சரியா? ஹீமரஸ், அப்புறம் ரேடியஸ், அல்னா, அப்புறம் கார்பல், மெட்டாகார்பல். இதில் ஃபிங்கர்ஸ் எண்ணிக்கையும் ஒரே மாதிரி காணப்படுகிறது. இதுதான் ஹோமோலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஏன்னா ஒரே மாதிரியான 2 ஆர்கன், ஒரே மாதிரியான இந்த முன்னங்கைகள் 2 இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியாக காணப்படும். அதுதான் ஹோமோலோகஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம். 4 limbs of vertebrates showing homologous structure. நெக்ஸ்ட்டு செகண்டு அனாலோகஸ் ஆர்கன்ஸ். அனாலோகஸ் ஆர்கன்ஸ், சம் ஃபங்க்ஷனிங் ஆர்கன்ஸ்
அதாவது சேம் ஃபங்க்ஷனிங் ஆர்கன்ஸ், ஒரே மாதிரியான பணிகளை கொண்ட ஆர்கன்ஸ் தான் வந்து அனாலோகஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர்கன்ஸ் லுக் சிமிலர் அண்டு பெர்ஃபார்ம் சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ். ஒரே மாதிரியாக காணப்படும், ஒரே மாதிரியான வேலையை வந்து அவை செய்கின்றன. தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ், அது பார்த்தோம் அப்படின்னா வேறு வேறு இடத்தில் காணப்படுகின்றன. அடுத்தது வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொன்னால் தி டீஜெனரேட்டட் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ் தான் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, அதோட வேலையே வந்து சுத்தமாக ஸ்டாப் ஆகிட்டு இருக்கும், ஆனால் சின்னதாக அதோட தடம் இருந்ததுக்கான தடம் வந்து காணப்படும். அதுதான் வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ், இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ், அப்புறம் நிக்டிடேட்டிங் மெம்பரேன், கவுடல் வெர்டெப்ரா, அப்புறம் காக்சிக் எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். எதில் அப்படின்னா வெர்டெப்ரேட்ஸில். இதில் அனாலோகஸ் ஸ்ட்ரக்சர் ஷோவிங்க பேட் விங்கு, அப்புறம் பேர்டு விங்கு, அப்புறம் இன்செக்ட் விங்கு, இது மூணுத்தையும் வந்து இதில் காட்டுறாங்க. சரியா, அனாலோகஸ் ஸ்ட்ரக்சர் ஷோவிங்க பேட் விங், பேர்ட் விங் அண்ட் அண்ட் இன்செக்ட் விங். இதில் இன்செக்ட் விங் எப்படி இருக்குது பாருங்கள், பேர்டோட விங் எப்படி இருக்கும் பாருங்கள், பேட்டோட விங்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சரியா, எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அடுத்தது எவிடன்ஸ் ஃபார் எம்ப்ரியாலஜி. எம்ப்ரியாலஜி மூலமாக நமக்கு எவல்யூஷன் நடந்திருக்குது அப்படின்னு தெளிவாக வந்து தெரியறது தான் எம்ப்ரியாலஜி. எவிடன்ஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி, எம்ப்ரியாலஜிலேருந்து நமக்கு ஒரு சில எவிடன்ஸ் வந்து கிடைத்தன. அடுத்தது பாருங்கள், தி ஸ்டடி ஆஃப் கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் சப்போர்ட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் எவல்யூஷன். அந்த எவல்யூஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறது எது அப்படின்னா கம்பேரிட்டிவ் எம்ப்ரியாலஜி, அதாவது பல்வேறு உயிரினங்களின் எம்ப்ரியோவை கம்பேர் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இந்த எவல்யூஷன் கான்செப்ட் வந்து உருவாக்கப்படுகிறது, உண்மை என தெரிய வருகிறது. சரியா, இது யார் சொன்னாங்க அப்படின்னா எர்னஸ்ட் ஹேக்கல் ப்ரப்போஸ்ட், அவர் தான் சொன்னார். அவர் என்ன லா மூலமாக இது சொன்னார் அப்படின்னா பயோஜெனட்டிக் லா மூலமாக சொன்னார். இது இன்னொரு பேர் இருக்குது, ரீகேப்சுலேஷன் தியரி அப்படின்னு இன்னொரு பேர் வந்து இந்த இருக்குது. சரியா, பயோஜெனட்டிக் லாக்கு ரீகேப்சுலேஷன் தியரி. அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஆண்டோஜீனஸ் recapitulates phylogeny, the stages of development of the individual animals, repeats the evolutionary history of the entire race of the animal. சரியா, the stages of development of the individual animal repeats the evolutionary history of the entire race of the animals. இந்த எம்ப்ரியோட டெவலப்மெண்ட்டை வச்சு நாம் அந்த அனிமல்ஸ் எதுலேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தா தெரியும் நமக்கு. இதில் முதல்ல இருக்கிறது ஃபிஷ்ஷோட எம்ப்ரியோ. சரியா, மீனோட எம்ப்ரியோ எப்படி டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். இங்கேருந்து இதுதான் ஃபிஷ்ஷோட எம்ப்ரியோ டெவலப்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா இது கில்ஸ்லாம் நமக்கு தெரியுது பாருங்கள். டெய்லி எல்லாமே வந்து படிப்படியாக ஆர்ஜினேட் ஆகிருக்கிறது தெரியுது. சரியா, நெக்ஸ்ட்டு வந்து செலமேண்டரோட அந்த கரு எம்ப்ரியோ மேலேருந்து கீழே நாம் வந்து பார்க்க வேண்டியது. சரியா, செலமேண்டர். தேர்டு வந்து டார்டாய்ஸ், ஃபோர்த்து சிக்கு, ஃபிஃப்த்து ரேபிட், அப்புறம் வந்து ஹியூமன். சரியா, மேக்ஸிமம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக டெவலப் ஆகிருக்கிறது நமக்கு வந்து தெரியும். எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் ஆஃப் வெர்டெப்ரேட்ஸ், இதுதான் வந்து எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். ஃபிஷ்லேருந்து செலமாண்டர் வந்தது, செலமாண்டர்லேருந்து டார்டாய்ஸ் வந்தது, டார்டாய்ஸ்லேருந்து சிக்கன் வந்தது, அதுலேருந்து ரேபிட் வந்தது, அதுலேருந்து ஹியூமன் வந்தான் அப்படின்னு நமக்கு வந்து எவல்யூஷனில் நமக்கு தெரிய வருது. சரியா, அடுத்தது எவிடன்ஸ் ஃப்ரம் paleontology. Evidence from paleontology. லியோனார்டோ டாவின்சி அப்படின்னு பேர், அந்த சயின்டிஸ்ட் பேர் லியோனார்டோ டாவின்சி.
சரியா? ஃபாதர் ஆஃப் பேலண்டாலஜி, அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பேலண்டாலஜி. பேலண்டாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு பிரிவு தான் பேலண்டாலஜி அப்படின்னு அர்த்தம். இதில் ஒரு பேர்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கு. எதில் இருந்து அப்படின்னா இந்த பேலண்டாலஜி மூலமாக ஆர்கியாப்டெரிக்ஸ் அப்படின்னு ஒரு பேர்டு. சரியா? இதுதான் ஆர்கியாப்டெரிக்ஸ். இந்த பேர்டு பார்த்தோம் அப்படின்னா ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்டு. ஃபாசில் புதைப்படிவத்தில் கிடைத்த எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு ஃபாசில் எவிடன்ஸ் எது அப்படின்னா இந்த ஆர்கியாப்டெரிக்ஸ் தான். ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட் ஃபவுண்ட் இன் த ஜுராசிக் பீரியட். ஜுராசிக் பீரியடில் இது காணப்பட்டது. இட் இஸ் கன்சிடரிங் டு ஏ கனெக்டிங் லிங்க். இது ஒரு கனெக்டிங் லிங்காக காணப்படுகிறது. எதுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெப்டைல்ஸுக்கும் பேர்ட்ஸுக்கும். சரியா? ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன, பேர்ட்ஸ் அப்படின்னா பறவைகளுக்கு பேர்ட்ஸ்ன்னு பேர். இந்த ரெப்டைலுக்கும் ஊர்வனுக்கும் இது வந்து கனெக்டிங் லிங்காக காணப்பட்டது அப்படின்னு தெரிய வருது நமக்கு. அடுத்தது இட் ஹேட் லாங் டெயில். இதில் பார்த்தோம் அப்படின்னா நீளமான வால் பகுதி காணப்படுகிறது. கிளவுட் டிஜிட்ஸ் அண்டு கோனிக்கல் டீத். கால்கள் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு பிரிவுகள் வந்து காணப்படுகிறது. அண்டு கோனிக்கல் டீத் லைக் ஏ ரெப்டைல். நீளமாக காணப்படக்கூடிய வாய்ப்பகுதி இதுக்கு காணப்படுகிறது. அது எதில் இருக்கும் அப்படின்னா ரெப்டைல்ஸில் தான் வந்து இருக்கும். சரியா? இதுதான் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ் ஃபாசில் பேர்டு. ஃபாசிலில் நமக்கு கிடைத்த அந்த உயிரினம் வந்து இந்த ஜுராசிக் பீரியடில் வாழ்ந்த ஒன்று. இது பார்த்தோம் அப்படின்னா நாட்டுக்கோழி மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து காணப்படுகிறது. இதுதான் வந்து ஆர்கியாப்டெரிக்ஸ். சரியா? அடுத்தது தேரிஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷன் தேரியில் நமக்கு ரெண்டு நமக்கு சொல்கிறாங்க. ஒன்று வந்து லமார்க் சொல்லியிருக்காரு, இன்னொன்று டார்வின், சார்லஸ் டார்வின் வந்து சொல்லியிருக்காரு. சரியா? எப்போ சொல்கிறாங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் 18th செஞ்சுரி. அந்த 18th செஞ்சுரி முடியும் போது இந்த எவல்யூஷன் தேரியை வந்து சொல்கிறாங்க. எவல்யூஷன் இஸ் த கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். எவல்யூஷன் இஸ் த கிராஜுவல் சேஞ்ச் அக்கரிங் இன் த organism over a period of time. அப்புறம் தி theories of evolution as proposed by Lamarck and Darwin. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது லமார்க். சரியா? லமார்க்கிசம். ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க், அவர் ஃபுல் நேம் என்ன அப்படின்னா ஜீன் பேப்டிஸ்ட் லமார்க். 1744 to 1829 French naturalist. His theory published in ஃபிலாசபிக் ஜுவாலஜி. அந்த எதில் பப்ளிஷ் பண்ணார் அவர் தேரி அப்படின்னா ஃபிலாசபிக் ஜுவாலஜிக் அப்படின்ற ஒரு பப்ளிகேஷனில் அவர் பப்ளிசிட்டி பண்ணார். எந்த வருஷம் அப்படின்னா 1809. சரியா? 1809ஆம் ஆண்டு தன்னுடைய தேரியை அந்த பேப்பரில் வந்து ரிலீஸ் பண்ணார். அதாவது பப்ளிசிட்டி பண்ணார். தேரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்யூரேட் கேரக்டர் ஆர் யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தேரி. அவர் எந்த தேரி சொன்னார் அப்படின்னா யூஸ் அண்டு டிஸ்யூஸ் தேரி ஆர் லமார்க்கிசம். சரியா? இந்த தேரியோட பிரின்சிபல்ஸ் வந்து நாம் இப்போ பார்க்கலாம். டார்வினிசமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரின்சிபலை நாம் பார்த்துருவோம். சரியா? லமார்க்கிசமோட பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க்கிசம் இங்கே இருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் லமார்க்கிசம். இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு வந்து உள்ளார்ந்த முக்கிய வல்லமை, அதாவது உடம்புக்குள்ளே காணப்படக்கூடிய ஃபோர்ஸு. சரியா? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் காம்போனன்ட்ஸ் பார்ட்ஸ் டெண்ட் டு இன்க்ரீஸ் இன் சைஸ் கண்டினியூஸ்லி. திஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் இஸ் டியூ டு த இன்ஹெரிண்ட் எபிலிட்டி ஆஃப் த ஆர்கானிசம். வேரியேஷன் நடைபெறக்கூடிய ஒரு தன்மை கொண்டதாக உள் அமைப்புகள் வந்து காணப்படுகின்றன அப்படின்னு இந்த இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ். எ சேஞ்ச் இன் த என்விரான்மெண்ட் பிரிங்ஸ் அபவுட் சேஞ்சஸ் இன் த நீட் ஆஃப் த ஆர்கானிசம். ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட சேஞ்ச் வந்து நிகழ்கிறது அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சில தேவைகள் வந்து ஏற்படுகின்றன. இப்போ நாம் என்ன பண்ணுறோம், குளிர்காலம் வருது, மழை நாள் வருது அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம், குளிர்காலத்துக்கு பெட்ஷீட் வாங்குவோம்,
மழை காலத்துக்கு குடை வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து இந்த என்விரான்மெண்ட் சேஞ்சஸ் நடக்கிறப்போ நாம் என்ன பண்ணுவோம், நமக்கு உண்டான தேவைகளும் ஏற்படுகின்றன. வெயில் நாள் வந்தால் நாம் என்ன பண்ணுவோம், ஏசி வாங்குவோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். இன் ரெஸ்பான்ஸ் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட் த ஆர்கானிசம் டெவலப் சர்டைன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ். த அடாப்டேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. தன்னோட உடம்புல புது பார்ட்ஸ் வந்து உண்டாக்கம் நடைபெறும். எப்போ அப்படின்னா உடனடியாக நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்காது, ரொம்ப நாள் எடுத்துக்கும். சரியா? அடுத்தது